தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் அலுவல் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து, சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்குவது என்பன உள்ளிட்ட 20 கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். இரண்டாவது நாளான இன்று சென்னை எழிலகத்தில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தங்களது 20 கோரிக்கைகளை நிறைவேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என தமிழக அரசை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு ஊழியர்களுடைய ஓய்வு காலத்தை பாதிக்கின்ற அந்த புதிய பென்ஷன் திட்டம் குறித்து மறுபரிசீலனை செய்வோம். அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்களை அரசு ஊழியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றுவதன் காரணமாகத்தான் நாங்கள் அரசாங்கம் நல்ல பெயர் மக்களிடம் எடுக்க முடிகிறது. அந்த வகையிலே சங்க தலைவர்களை உரிய காலமுறை இடைவெளியில அழைத்து பேசி பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் நாங்க 4.5 ஆண்டுகளாக ஏதோ இன்னைக்கு அரசு ஊழியர் சங்கம் 68 துறைவாரி சங்கங்களும் தேர்தலுக்கான போராட்டம் அல்ல. வேலைநிறுத்த போராட்டத்தால் வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறை அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனால் அரசுக்கு 80% வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது.